ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபார்மகாலஜி 2ல ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ அரித்மியானா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிஸார்டர். இந்த டிஸார்டரில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய கார்டியாக் வந்து எக்ஸைட்டேஷன் ஆகும். அதாவது நம்மளுடைய ஹார்ட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷனை விட ஹைப்பர் எக்ஸஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அரித்மியான்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட், எய்தர் அபோவ் த ரேஞ்ச் அப்படி இல்லைன்னா பிலோ த ரேஞ்ச் வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட் இருந்துச்சு அப்படின்னா அது அரித்மியா. அண்ட் ஆஸ் வெல் வந்து ரிதம் ஆஃப் த ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலராக இருக்குது. அதாவது லெப்டப் அப்படின்னுக்கூடிய சவுண்டில் வந்து அந்த டைம் டியூரேஷன்ஸில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அரித்மிக் டிசீஸ் ஆர் டிஸார்டர் சொல்கிறோம். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை வந்து ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரித்மியாஸை வந்து ஃபர்தர் 4 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், பிரெடிகார்டியா, டக்கிகார்டியா அண்ட் தென் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது, அதிகமான ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பிளட்ஸ் வந்து பிளட் வெசலில் வந்து கிளாட் ஆகிடும். அதாவது கிளாட்னா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக வந்து நம்ம பிளட்ஸ் வந்து பிளாக் அதாவது படிய ஆரம்பிச்சிடும். இதனால வந்து நம்மளுக்கு அப்நார்மல் ரிதம் நடக்கும். இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன். அண்ட் தென் பிரெடிகார்டியா, எப்போ நம்மளுடைய ஹார்ட் பீட்டோடைய நார்மல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 60 to 100 பீட்ஸ் பெர் மினிட். அப்போ எப்போ வந்து 60க்கு கீழே நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து இருக்கோ அதை வந்து பிரெடிகார்டியா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் வென் நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து அபோவ் 100 போதும் அது வந்து டக்கிகார்டியா. பி வந்து லோயர் த ரேஞ்ச், டக்கிகார்டியா ஓவர் த ரேஞ்ச். அண்ட் தென் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்னா என்னன்னா அப்நார்மல் ரிதர், நம்மளுடைய லோயர் சாம்பர் வென்ட்ரிகல்ஸ். இப்போ ஹார்ட் இருக்குது அப்படின்னா இங்கே 2 சாம்பர் இருக்கும், மேலே 2 சாம்பர், கீழே 2 சாம்பர். இப்போ கீழே இருக்க 2 சாம்பரில் நமக்கு என்ன இருக்கும், வென்ட்ரிகல்ஸ், ரைட் வென்ட்ரிகல்ஸ், லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ். இதில் ஏதாச்சும் ரிதம் வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய சிம்டம்ஸ் என்ன? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அரித்மியா இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ஜென்ரலான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், அண்ட் தென் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஹை ஹெட் எடுத்தால பாரமாக இருக்க மாதிரி, பால்பிட்டேஷன், பதட்டமாக இருப்பாங்க, செஸ்ட் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அதோடைய சிம்டம்ஸ். அண்ட் தென் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸோடைய தெரபியூட்டிக் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், அதாவது வந்து நம்மளுடைய வென்ட்ரிகல்ஸ்லேருந்து அப்நார்மலாக பிளட் வந்து பம்ப் ஆகிறது, அதிகமான ரேட்டில் ஹார்ட்டோடைய வென்ட்ரிகல்ஸ் பம்ப் ஆகுற கண்டிஷன், அதுக்கப்புறம் அதிகமான பிளட் ஹார்ட் பீட் இருக்கக்கூடிய கண்டிஷன் டக்கிகார்டியா, அண்ட் தென் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அரித்மியா, அண்ட் தென் சைனஸ் ரிதம். இது எல்லாமே அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரக்ஸை வந்து கொடுக்கலாம். இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது மூலயமா என்ன மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, ஏவி கண்டக்ஷன், அதாவது சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஏவி நோட்டில் வந்து டிப்ரெஷன் நடக்குது. அண்ட் தென் ஹைப்போடென்ஷன், அதாவது இர்ரெகுலராக நம்ம ஹார்ட் பீட் வந்து பம்ப் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஹார்ட்டை வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ட்ரக் எடுக்கிறோம். அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது சில டைமில் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஹார்ட் பீட் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதுதான் வந்து ஹைப்போடென்ஷன், அதாவது பிபி வந்து ரொம்ப லோ ஆகிடும். அண்ட் தென் பிரெடிகார்டியா, நம்ம ஹார்ட் பீட் வந்து 60 பீட்ஸ் பெர் மினிட்டை விட கம்மியாகிடும், அந்த கண்டிஷன் வரலாம். அண்ட் தென் நாசியா, வாமிட்டிங், அண்ட் தென் இன்சோம்னியா வந்து unable to sleeplessness, அந்த ஒரு கண்டிஷன் தான் இன்சோம்னியா. அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ், செகண்ட் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ், அண்ட் தென் பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ், தென் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோடியம் சேனல் பிளாக்கர்ஸில் வந்து நமக்கு எலக்ட்ரோஃபிசியாலஜியில் பார்த்தோம், இந்த கிராஃப் ஒன்று வரும் இல்லைங்களா, இந்த கிராஃப் மாதிரி ஒன்று பார்த்துருப்போம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சோடியம் சேனலில் வந்து நம்மளுக்கு டீபோலரைசேஷன் நடக்கும். டீபோலரைசேஷன் நடக்கும்போது ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த ட்ரக்ஸு சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ் எடுக்கும்போது மாட்ரேட், வீக், அண்ட் தென் ஸ்ட்ராங்குன்னு 3 கேட்டகரி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வீக் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆக்ஷன் பொட்டன்ஷியலோடைய டியூரேஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் வந்து எஃபெக்டிவ் ரீஃப்ராக்டிவ் பீரியடை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ரெண்டையுமே டிக்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்லோப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக வரும். அப்போ நம்மளுடைய ஹார்ட்டோடைய கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஸ்பீடாக கான்ட்ராக்ட் ஆகிறது வந்து ஸ்லோவாக கான்ட்ராக்ட் ஆகும்.
அப்போ அப்நார்மல் ரிதம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் இந்த சோடியம் சேனல் பிளாக்கர்ஸை நம்ம ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றோம். இதோட எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குயினிடின், ப்ரோகைனமைட், லிடோகைன், ஃபெனடாயின், ஃபிளிகைனைன் அண்ட் தென் ப்ரோபாஃபெனான். இது எல்லாமே வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். அண்ட் தென் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பத்திட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் அண்ட் தென் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்டை வந்து தான் வந்து சிம்பத்திக் நர்வ்ஸ் என்ன பண்ணுன்னா ஸ்பீடாக நம்ம ஹார்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது பம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து பீட்டா. அப்போ அந்த பீட்டாவை நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடாக வந்து கான்ட்ராக்ட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு ஸ்லோவாக ஸ்டெடியாக ஹார்ட் பீட் நடக்குது. இதுவும் வந்து ஒரு ஆன்டி அரித்மிக் ட்ரக் தான். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்ன பார்த்தோம்னா ப்ரோப்பனால் அண்ட் தென் மெட்டாப்ரோலால். ப்ரோப்பனோனால் அண்ட் தென் மெட்டாப்ரோலால். அண்ட் தென் வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிராஃப்ல வந்து ரீபோலரைசேஷன் வந்து இங்கே நடக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு பொட்டாசியம் என்ன ஆகும், உள்ள வரும், அந்த சோடியம் வந்து வெளியே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் மெம்பரேன்ல. அப்போ இங்கே உள்ள வரக்கூடிய இந்த பொட்டாசியம் வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். இதனால வந்து ஆக்ஷன் பொட்டான்ஷியலுடைய டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ரொம்ப நேரம் இழுக்குது. இந்த கிராஃப் ரொம்ப நேரம் இழுக்கிறதுனால நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறது பட்டுன்னு ஹார்ட்டோடைய மசில்ஸ் வந்து பட்டுன்னு சுருங்கவும் செய்யாது, பட்டுன்னு ரிலாக்ஸ் ஆகவும் செய்யாது. அப்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கான்ட்ராக்ட் ஆகும், ஆஸ் வெல் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கு வந்து பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்தோன்னா அமியோடரான் அண்ட் தென் பிரிட்டேலம். அண்ட் தென் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் நமக்கு தெரியும். கால்சியம் வந்து கான்ட்ராக்ட், அதாவது ஹார்ட் மசில்ஸ் வந்து சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணி பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. அப்போ வந்து ஸ்பீடாக பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அரித்மியா வரும். அதை வந்து பிளாக் பண்ணி ஸ்டெடியாக பம்ப் பண்ணுறதுக்கு தான் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி. அண்ட் தென் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் எலக்ட்ரோஃபிசியாலஜியில் இந்த 0 ஃபேஸில் வந்து சோடியம் அயன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இன்ஃப்ளோ ஆஃப் சோடியம் வந்து, அதாவது சோடியம் வந்து உள்ளே போகிறத வந்து டிக்ரீஸ் பண்ணுது, அந்த அமௌண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுது, அதாவது டீபோலரைசேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து சீக்கிரமாக எக்ஸைட்டேஷனும் ஆஸ் வெல் கான்ட்ராக்ஷனும் வந்து ஸ்பீடாக நடக்காது. அப்போ எக்ஸைட்டபிலிட்டியும் கண்டக்டிவிட்டியோடைய வெலாசிட்டி ஸ்பீடையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த எஃபெக்டிவ் ரீஃப்ராக்டிவ் பீரியட் வந்து, அதாவது இந்த டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கான்ட்ராக்ஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து நம்மளுக்கு ரிதம் கிடைக்குது. ஆஸ் வெல் வந்து ஃபேஸ் 4ல் நடக்கக்கூடிய டீபோலரைசேஷனும் பொறுமையாக நடக்குது. அதனால நம்ம அரித்மியாவுக்கு வந்து இந்த ட்ரக்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதோட தெரப்பியூட்டிக் யூசஸ் வந்து ஆஸ் வெல் ஃபர்ஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரோக் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் தென் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஹைப்பர் கொலஸ்ட்ரிலிமியா இருக்கக்கூடியவங்களுக்கு, டிஸ்லிபிடிமியா இருக்கவங்களுக்கு, அண்ட் தென் மிக்ஸ்டு ஹைப்பர் லிபிடிமியா இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஆஸ் வெல் வந்து எல்டிஎல், லோயர் எல்டிஎல் அண்ட் தென் HDL, அதாவது கம்மியான அமௌண்ட்டில் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருந்தாலும், அப்படி இல்லைன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் இருந்தாலுமே நம்ம இந்த ட்ரக்ஸை வந்து தாராளமாக ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.